கேள்வி களம். வணக்கம் நேயர்களே. இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம் சார். இப்போ தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழக எம்பிக்கள் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. இதனால் என்ன பிரயோஜனம்னு நினைக்கிறீங்க? புதிதாக ஒரு கட்சி தமிழக அரசில் பொறுப்பேற்றிருக்காங்க. ஒரு புதிய சக்தி, 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தமிழக மக்கள் வாய்ப்பளிச்சிருக்காங்க. அந்த நிலைப்பாடில் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய குரலாக இந்த தொகுதி மறியறை விவகாரத்தில் பாஜக அரசு செய்து வரக்கூடிய இந்த ஒரு சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும். இப்போ கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்பு நாம் முன்னாள் கூட்டணி வகித்த திமுக கட்சியோடு இருக்கும் பொழுதும் நம்ம இந்த ஸ்டாண்டில் தான் இருந்தோம். தொகுதி மறியறை எதிர்ப்பதில் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அப்போதைய முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் அந்த நெகலை எரித்தது, கருப்பு சட்டை போட்டுக்கெல்லாம் பார்த்தீங்க. ஸோ அன்னைக்கு இருந்த ஸ்டாண்டில் தான் இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு அதை ஒரு முன்னெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் இல்லை, இருந்தாலும் தமிழகத்தின் ஒட்டுமொத்த குரலாக, தமிழகத்தினுடைய நிலைப்பாடாக இந்த தொகுதி மறுவரை மசோதாவை நமக்கு தமிழகத்துக்கு ஒரு ஆபத்து ஏற்படுகிறது, இது ஒரு சூழ்ச்சி வேலை என்பதை எடுத்துரைக்கும் விதமாக ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்கு தமிழக முதல்வர் ஏற்பாடு செய்கிறாரு. நடந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆதரித்து ஒரு 20 பேர், வரமாட்டோன்னு சொல்லி ஒரு 37 பேர். இதன் மூலமாக இதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு சரியாக தமிழகம் வந்தால் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு போகிறாரு. தொகுதி மறுவரை மசோதா வருது, அதில் தமிழகத்தின் சார்பாக யாரெல்லாம் அந்த மசோதாவை ஆதரித்து வாக்களிக்கிறார்களோ அவர்களெல்லாம் தமிழர்களுக்கு யார், குறிப்பாக அந்த குறிப்பிட்ட வார்த்தையான எட்டப்பர்கள்ன்ற வார்த்தையை கூட பயன்படுத்தி சொல்லிட்டு போகிறாரு. இது மத்திய அரசுக்கு நம்மளுடைய நிலைப்பாடை தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதில் ஏற்கனவே நிலைப்பாட்டை தெரிவிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் இந்தியாவிலே முதல் முறையாக கிட்டத்தட்ட ஒரு 7 மாநிலங்களுடைய முதலமைச்சரெல்லாம் கூப்பிட்டு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய அளவிலான ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். அது இந்தியா முழுக்க பரவலாக பேசப்பட்டது. இப்போ இந்த சூழலில் என்ன முக்கியம் அப்படின்னா மேகதாது அணை பிரச்சனை இருக்குது, காவிரியில் தண்ணி வராத பிரச்சனை இருக்குது. அது சம்பந்தமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அப்படிங்கிறதா எதிர்கட்சிகளுடைய வலியுறுத்தலாக இருக்குது. இப்போ இன்னும் சொல்லப்போனாக்கா தாவேகா அரசுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய கட்சிகள் கூட, மிக முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியாகட்டும், இடதுசாரிகளாகட்டும், அவங்க எல்லாமே கூட இதை வலியுறுத்துறாங்க. இப்போ என்ன உடனடியாக தேவை அப்படிங்கிறத விட்டுட்டு தொகுதி மறுவரைக்கு ஏன் அனைத்து கட்சி கூட கொடுத்துரும், அல்லது மேகதாது அணை விவகாரத்தில் ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டாங்க? இல்லை, அவங்க மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டக்கூடாதுன்ற ஸ்டாண்டுலாம் அவங்களுக்கு கிடையாது. அப்படி எந்த இடத்துலையும் நாங்கள் கூட்ட மாட்டோம்னு தாவேகா அரசு சொல்லலை. அவங்க பொதுவாகவே என்ன, இந்த 2 விஷயங்களும் காவேரி நதிநீர் ஆன் டேட்டில் திறந்து விடப்படணும், தண்ணி வரணுன்ற இஷ்யூவும், அதை தொடர்ந்து மேகதாதுவும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக தான் பார்த்தப்படும். நம்ம இதுக்கு பதில் சொன்னால் இதை கேட்பீங்க, இதுக்கு பதில் சொன்னால் அதை கேட்பீங்க. தண்ணி வரல அப்படின்ற விவகாரத்திற்கு எது தலையாய பிரச்சனை அல்லது எது பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதாவது பக்கத்தில் இருக்கிறது மேகதாது அணை பிரச்சனை தான். அவங்க அங்கே அனைத்து கட்சி கூட கூட்டுறாங்க. அது ஒரு பெரிய அளவு இஷ்யூ போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம முதலமைச்சர் அங்கே போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் கொள்கை ரீதியாக வெளிப்படையாக எந்த அறிவிப்பும் வரல. சட்டமன்றத்தை முதலமைச்சர் சொல்கிறார் அங்கே போகிறது திட்டமிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு. சட்டமன்றத்தை சொல்கிறாங்க 3ஆம் தேதியெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பிளான் இருந்துச்சு என்ற விஷயத்தை சட்டமன்றத்தை சொல்கிறாங்க. ஆனால் முன்கூட்டியே ஊடகங்களில் செய்தி வரும்பொழுது இன்னும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள், அமைச்சர் நிர்மல்குமார் அவர் சொன்னார். வெளிப்படைத்தன்மையே இல்லாமல் இந்த அரசு நடந்துக்குது அப்படின்னு விமர்சனம் முன்வைக்கிறாங்களே. இல்ல சார், இது ஒரு சென்சிட்டிவான விஷயம் சார். அதாவது நீங்க உங்க நிலைப்பாடு அவர் சொல்றாரு சார், அவர் சிஎம் சார் தெளிவா சொல்றாரு. கேள்வி ஒரே விஷயம் தான், ஒரு பக்கம் விவாதத்தை கிளப்பி விட்டுட்டு ஒரு பக்கம் வாதம் போயிட்டு இருக்கு, நீங்க மட்டும் அமைதியா இருக்கீங்கன்னா சென்சிட்டிவ் விஷயம் ஒண்ணுமே பேச மாட்டோம், என்ன அர்த்தம்? அது நீங்க பதில் சொல்லணும்ல, அரசு பதில் சொல்லணும்ல. அந்த பதில தான் சார் சட்டமன்றத்துல சார் சொல்றாரு. இவ்வளவு நாள் கழிச்சியா சொல்லுங்க கேக்குறாங்க. இப்ப 3ஆம் தேதி கடந்து தானே சொல்றீங்க, 3ஆம் தேதியில கடந்து போன பிறகு சட்டமன்றம் வருது. அதாவது அந்த விஷயம் பெரிய, நீங்க பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏன் ஏற்பட்டுச்சுன்னா, அவர் சட்டமன்றத்துல இதற்கான பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா, இந்த விவாதங்கள் பெரிதாக்கப்பட்டதின் விளைவு தான் அவர் பதிலே சொல்றாரு அந்த விஷயத்துக்கு. இல்லைன்னா வாண்டடா அவர் நான் தான் போகிறதா இருந்தேன் என்ன தவிர்க்கப்பட. அவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்த முறை சந்திக்க போற சொல்லக்கூடாதா வெளியில சார்? அததான் சார் என்ன சொல்றாரு. இல்ல சார், அவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு முன்னெடுப்பு, ஒரு புதிய சக்தி. நல்லா கேளுங்க, 60 ஆண்டு காலத்துக்கு பிறகு, ஒரு 70 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு புதிய சக்தி. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு அஜெண்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். காவிரி பிரச்சனை வருஷம் வரும்பொழுது இப்படித்தான் கையாளணும் நாங்க ஒரு சிஸ்டமேட்டிக் வச்சிருந்தோம். அந்த சிஸ்டமேட்டிக்கை பிரேக் பண்ணிட்டு நீங்க ஒரு புது ரூட் எடுத்து போகக்கூடாது. அவர் ஒரு ட்ரை பண்ணார். அவர் சொல்றாரு, நான் முன்னெடுத்தேன் ட்ரை பண்ணேன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு செய்தி வெளிவந்த அடுத்த நிமிடம் கர்நாடகாவில் என்ன நடந்துச்சு, நீங்க கர்நாடகாவுடைய அரசியல் சூழலையும் சேர்த்து தானே இதில் பார்க்கணும். இங்கிருந்து தமிழ்நாட்டில் ஒரு முதல்வர் ஒரு செய்தி வெளியே வந்தன,
உடனடியாக கர்நாடகா பத்தி எரியுது. உடனடியாகவே பத்தி எரியுது கர்நாடகா. என்ன பத்தி எடுது? அதுவும் அங்க சார், போஸ்டர் ஜனநாயகன் படத்தினுடைய போஸ்டர் கிழிச்சாங்க. கிழிக்கப்படுது. அங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் சிஎம் வீட்டுக்கு போறாரு. இதை விட ஒரு தீவிரமான போராட்டங்கள் நடந்து இல்ல அதுதான் அதான் சார், அந்த எல்லையில பதற்றம் வந்திருக்கு. அந்த விஷயத்தை முதல்வர் அவர்கள் போகிறார் என்ற விஷயத்தை கர்நாடகாவுடைய முதலமைச்சர் தான் ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாரு. இங்க இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி சிஎம் சொல்லிதானே சொல்றாரு அவரு. இல்ல அதுதான் அவரே டிக்ளேர் பண்றாரு சார். இதுக்கு முன்னாடி நம்ம மறுக்கலாம். நேத்து சிஎம் சார் வந்து அதை சொல்லிட்டாரு, நம்ம மறுக்க முடியாது. அவரே சொல்றாரு, வருவதாக இருந்தாங்க, வந்தா நான் ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுவேன், நாங்க எவ்வளவு பிரச்சனைல இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாரு. நீங்க வர வேணாம் என்று சொல்வதன் விளைவு என்னன்னா சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி. விஜய் சிஎம் சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு, நீங்க நல்லா அதை நடக்குங்க. பகை நாடுகளே பேசி பார்க்கும் பொழுது, அந்த வார்த்தையை அவர் சேர்த்து தான் சொல்றாரு, பகை நாடுகளே பேசி பார்க்கும் பொழுது நம்ம பேசி பார்த்தால் என்ன அப்படின்னு அவர் முன்னெடுப்படுத்த. பட் அது வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துருச்சு. அதனால நான் அதை வந்து வேணான்னு விட்டுட்டேன். அவரே அதை சொல்றாரு, நான் ஒரு முயற்சி தான் எடுத்தேன்னு சொல்றாரு. முயற்சி எடுப்பதே தப்புன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? இல்ல விமர்சனத்தினால விடலையா அவர்? அங்க வந்து நிலைமை சரியில்லைன்னு அந்த முதலமைச்சர் சொன்னதுனால தான் விட்டு. அதான் சார், ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு. அங்கேயும் நிலைமை சரியில்லாம போனது உண்மைதானே. நிலைமை சரியில்லாம போனது கர்நாடகாவில் வந்து ஒன்றும் சிவப்பு கம்பளம் விரித்து வாங்க சார் பேசிக்கோ சார் கூப்பிடல. அங்க நிலைமை வந்து சீராக இல்லை. அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அது வேற விதமாக திரிக்கிறாங்க. உதாரணத்துக்கு அங்க இருக்கக்கூடிய பாஜக இந்த விஷயத்தை எப்படி கையாளுது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் கட்டக்கூடாதுன்னு. ரெண்டு பேருடைய நிலைப்பாடு ஒண்ணுதான். அதான் அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜக மேகதாது அணை கட்டியே தீர்வுன்னு தானே சொல்லுது. 2023 100 கோடி ரூபாய் மேகதாது அணைக்காக ஒதுக்க அரசு அப்போதிருந்த பாஜக அரசு, அப்போதிருந்த மத்திய அரசு, இப்பவும் மத்திய அரசாகத்தானே இருக்கிறது. சோ அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளும் மேகதாது அணை கட்டுவோம் சொல்லுது. அதுதான் வந்து அன்புமணி விமர்சிக்கிறாரு. பாஜகவும் காங்கிரஸும் கூட்டு சதி செய்து வேலை பார்க்குறாங்கன்றாரு அன்புமணி அண்ணன். அதாவது பெரும்பாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது எல்லாருமே வாய்மூடி மௌனியாக இருந்துவிட்டு தங்களிடம் அதிகாரம் நம்ம கையை விட்டு நழுவி போகும்போது தன்னை வந்து மிகவும் நல்லவர்களாகவும் சிறந்தவர்களாகவும் காட்டிக்கொள்றாங்க. ஏன் கேட்குறேன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும் 2014 பாஜகவோட கூட்டணியில் இருந்தது பாமக. அதுக்கப்புறம் 2016 மாற்றம் முன்னேற்றம் பார்த்துருப்பீங்க நீங்களே. மறுபடியும் 2019 பாமக வந்து பாஜகவோட கூட்டணி போறாங்க. கூட்டணி 2ஆம் மாசம் போறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க 6ஆம் மாசம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கேயும் வந்து பாஜக வெற்றி பெற்றது. 2019 18 காங்கிரஸ் ஜெயிச்சு 19 அவங்க ஆட்சியை கைப்பற்றிடுறாங்க. 2019 2023 வரைக்கும் கர்நாடகால பாஜகவினுடைய மாநில அரசு, மத்தியில மோடி அவர்களுடைய ஆட்சி, அன்புமணி ஐயா கூட கூட்டணி. கிட்டத்தட்ட 1200 நாள், 1130 1200 நாள் அந்த கூட்டணியில தான் அன்புமணி அவர்கள் இருக்கார் சார். நான் எதுக்கு இந்த வார்த்தையை சேர்த்து சொல்றேன்னா, இப்ப கூட்டணியில் இருந்தாலும் அந்த மாநிலத்தில் பாஜக அரசு இல்லை. ஆனால் நீங்கள் கூட்டணியில் பங்கேற்ற பொழுது அப்பொழுது மாநிலத்திலும் பாஜக அரசு தான் இருந்தது, மத்தியிலும் பாஜக அரசு தான் இருந்தது. நீங்கள் அந்த விவகாரத்துக்கு என்ன செஞ்சீங்க? அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்துடும் சார், மேகதாதுவில் நீங்க அணை கட்டும் திட்டத்தை விழவில்லை என்றால் நான் என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியே வருவேன் அறிவிச்சிருக்கலாம்ல. உங்க கையில அதிகாரம் இருந்துச்சுல, நீங்க பேசி இருக்கலாம்ல. அப்பெல்லாம் நீங்க என்ன சார் பண்ணீங்க? அப்பெல்லாம் வாய் மூடி மௌனியாக இருந்து விட்டு இன்னைக்கு அங்க காங்கிரஸ் அரசு இருக்குன்றனால காங்கிரஸ் அரசு வந்து பாஜக அரசு ஏமாத்துதுன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். காங்கிரஸ் அரசு ஏமாத்துது நீங்க சொல்றீங்களா? உங்ககிட்ட ஆட்சியும் அதிகாரம் இருந்தப்ப நீங்க என்ன பண்ணீங்க? சரி, அப்ப அதான் இப்படி கேட்கறாங்க. என்னன்னா, சரி இப்ப ராகுல் காந்தி அவர்கள் வந்து மிக தீவிரமா நாட்டு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் எதிராக குரல் கொடுக்குறாரு. அந்தமான் நிக்கோபார் தீவுல வந்து காடுகள் அழியும், இயற்கை வளங்கள் அழியும் அப்படிங்கிறது கூட அவர் வந்து ஆதங்கமாக பேசுறாரு. அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறாரு. மேகதாது அணை கட்டக்கூடிய அளவுல வந்து எவ்வளவு வன பகுதிகள் அழியும், எவ்வளவு வனவிலங்குகளுக்கு வந்து ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு அதை ஏன் அவர் தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணல, அல்லது குரல் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்கல்ல. இல்ல, நியாயமான கேள்வி. இவங்க வந்து ராகுல் காந்தி அவர்கள் அந்தமானில் வந்து ஒரு நிலம் வந்து அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவர் போராடும் போது அந்த நிலம் எந்த ஒரு நிறுவனத்திற்காக அளிக்கப்படுகிறது, அது யாருக்கு தாரை வாப்பதற்காக அந்த நிலத்தை அவர்கள் அளிக்க தயாரானார்கள் என்பதை சேர்த்து சொல்றார் இல்லைங்களா? அது வந்து இந்திய அரசுக்கான நிலமாக மட்டும் அது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? அதை எதிர்த்தாரு. இரண்டாவது என்னன்னு சொல்றேன், மேகதாது அணை விவகாரத்தில் கிட்டத்தட்ட 12,500 ஏக்கர் நிலப்பரப்பு காடுகள் அளிக்கப்பட்டால்தான் அந்த டேம் கட்ட முடியும் இல்லைங்களா? இப்ப ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய அதே உணர்வு பிரதமர் மோடிக்கு இருக்கணுமா இல்லையா? ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர், அவருக்கே காடுகள் அளிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. அதற்காக களத்தில் வந்து போராடுகிறார். இந்த நாட்டின் பிரதமர், அவருக்கும் காடுகள் அளிக்கப்படக்கூடாது, காடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் இல்லையா? இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். எங்க பிரதமர் ஐயா அவர்களுக்கும் அந்த எண்ணம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, அதற்கான அனுமதி யார் கொடுக்க வேண்டும்? வினாத்தாள் கசிவு பிரச்சனை நீங்க வந்து முன்னெடுக்கிறீங்க. வினாத்தாள் கசிய கூடாதுங்கிற அக்கறை ராகுல் காந்தி இருக்கிறது போல பிரதமர் இருக்கணும்.
மாணவர்கள் மேல் தடியடி நடத்தக்கூடாது அப்படிங்கிற அக்கறை ராகுல் காந்தி இருக்கிற மாதிரி ஒரு பிரதமருக்கும் இருக்கணும். இல்லையே சார். நீட் தேர்வுல வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்க கூடாதுன்னு ராகுல் காந்தி நினைக்கிற மாதிரி பிரதமர் நினைக்கணும். இல்லையே. இதெல்லாம் நீங்க சொல்லிட்டு ஒதுங்கி நிக்கலையா? இதுக்கெல்லாம் குரல் கொடுக்குறீங்க, போராட்டம் பண்றீங்கல்ல? அதான் சார் நாங்களும் பண்றோம். அந்த மாதிரி இந்த விஷயம் பண்ண மேகதாது சார் முதல்ல கேளுங்க. தீர்ப்பாயத்தின் அடிப்படையில ஏற்கனவே நமக்கு வந்த இறுதி தீர்ப்பின் அடிப்படையில இப்ப புதிதாக ஒரு டேம் கட்ட முடியுமா? முடியாது. ஏற்கனவே இருக்கிற பேசன் அடிப்படையில அங்க ஒரு டேம் கட்ட முடியாது. அதையும் தாண்டி புதிதாக அவர்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு, அங்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு மட்டும் அந்த முன்னெடுப்பை எடுக்கவில்லை, அங்கு ஏற்கனவே இருந்த பாஜகவும் முன்னெடுக்கிறது, இப்போதும் பாஜக முன்னெடுக்கிறது. காங்கிரஸ் மிக தீவிரமாக முன்னெடுக்கிறது. நீங்க கவனிக்கணும். டி.கே. சிவகுமார் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கும் போதே வந்து கடுமையாக குரல் கொடுத்தாரு. இதை முன்னிறுத்தினார். இப்ப இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அரசியல எல்லாமே அரசியல் தான். இப்ப 2028 வந்து அங்க சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அப்ப மிக தீவிரமாக இது வந்து காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்தால்தான் மீண்டும் வந்து தேர்தல் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நிலையில தான் இதை கையில் எடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க தமிழகத்தில் கூடிய காங்கிரஸ் கட்சி அந்த அளவுக்கு தீவிரமாக இதை எதிர்க்கிறதா அப்படிதான் கேள்வி. இப்ப 2018 காங்கிரஸ் அரசு, இதற்கு முன்பு 2013 இருந்தப்ப மேகதாது விஷயத்தை பேசணும். அதுக்கப்புறம் 2014 வந்து கர்நாடகாவில் ஆட்சிக்கு வந்தாங்க. 2018 மேகதாது அணையை பேசினார்கள். அப்போது காங்கிரஸ் ஆட்சி வரல. மேகதாது அணை விவகாரத்தை பேசுவதால் மட்டுமே ஒட்டுமொத்த கன்னடர்களும் அந்த அரசுக்கு வாக்களித்துவார்கள்னா காங்கிரஸ் தான் தொடர்ந்து இருக்கணும். அப்படிலாம் அங்க இல்ல. அது எப்படி நம்ம தமிழகத்தில் காவேரி விவகாரம் என்றது அரசியலில் ஒரு பங்கோ, அது போன்ற அந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கொண்டு வர்ற பிரச்சனை என்னன்னா, பெங்களூர் சிட்டிக்கு தண்ணி இல்லை. அவங்க மேகதாது அணை கட்டுவதற்கு அவங்க கொடுக்கக்கூடிய காரணம் என்னன்னா, பெங்களூர் நகரம் விரிவடைந்து கொண்டே போகிறது, நாங்க இங்க ஒரு சின்ன டேமை கட்டி அங்கிருந்து நாங்க தண்ணி எடுத்துக்கிறோம். அதுதான் அவங்க சொல்லக்கூடிய காரணம். இப்ப நம்மளுடைய துணை கேள்வி என்னன்னா, தமிழகத்துக்கும் பிரதமர் வந்து மோடி அவர்கள் தான், கர்நாடகாவுக்கும் பிரதமர் மோடி அவர்கள் தான். நீண்ட கால பிரச்சனை. ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் வந்து முறையாக ஆட்சி செய்யவில்லை, அதை பண்ணவில்லை, இதை பண்ணவில்லைன்னு சொல்லி தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. நீங்களும் ஆட்சிக்கு 3வது முறை தொடர்ந்து வந்து விட்டீங்க. உலகமே போற்றும் விஸ்வகுருமாகவும் தலையெடுத்து விட்டீங்க. இந்த நீண்ட கால பிரச்சனைக்கு உங்களால் முடிந்த தீர்வு என்ன? உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்த தீர்வு என்ன? ஏன்னா நீங்க காங்கிரஸ் முறையா இந்த நாட்டை ஆளலன்னு சொல்லி தானே வந்தீங்க. நீங்க இப்ப ஒரு 12 வருஷமா இருக்கீங்கல்ல, அது போக அந்த மாநிலத்திலையும் ஒரு 5 வருஷமா இருக்கீங்கல்ல, அங்க இருக்கிற ஒரு சிட்டிக்கு தண்ணி கொடுக்கணும்ன்ற ஒரு காரணம் காட்டிதானே அங்க இருக்கக்கூடிய பாஜக அரசாக இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, தமிழர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு அணை திட்டத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. உங்ககிட்ட ஆட்சியும் இருக்கிறது, அதிகாரமும் இருக்கிறது. நதிகளே இல்லாத பாலைவன நாடுகளில் கூட கடல் நீர்ல இருந்து ஒரு சிட்டிக்கு தண்ணி கொடுத்துறான் 500-600 கிலோமீட்டர் தள்ளி. நீங்கள் நினைத்தால் பெங்களூர் மக்களுக்கு எப்ப அந்த மேகதாது திட்டத்தை கைவிடுங்க, நீங்க கூப்பிட்டு பேசுங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை கூப்பிடுங்க, அங்க இருக்கக்கூடிய கர்நாடகாவின் முதலமைச்சரை கூப்பிடுங்க, எதிர்க்கட்சி தலைவர்களையும் கூப்பிடுங்க, இங்க இருந்து உதயநிதி சாரையும் கூப்பிடுங்க, அங்க இருக்கக்கூடிய பாஜக கூப்பிடுங்க. நீங்க பிரதமர் நடுவில் உட்காருங்க, இன்னும் யாரையெல்லாம் வேண்டுமோ அழைத்துக் கொள்ளுங்க. ஏங்க இந்த விஷயத்தை அரசியலாக்காதீங்க. நாங்களும் அரசியலாக்க மாட்டோம், காங்கிரஸ் நீங்களும் அரசியலாக்க கூடாது, எந்த துணை கட்சிகளும் அரசியலாக்க கூடாது. இது விவசாயிகளுக்கு தேவையான அடிப்படை பிரச்சனை. பெங்களூர் நகர மக்களுக்கு தண்ணி வேணும், அவ்வளவுதானே. அதற்கான தண்ணிக்கான ஏற்பாடை நாமளே செஞ்சு கொடுப்போம். ஏன் இந்த நதியை விட்டு விட்டால், இந்த காவேரியை விட்டு விட்டால் பெங்களூர் மக்களுக்கு வேற எந்த ஏற்பாட்டின் மூலமாகவும் தண்ணி கொடுக்க முடியாதா? நான் உங்கள்கிட்ட ஒரு செய்தியா கேட்கிறேன். இந்த மத்திய அரசு நினைத்தால் தண்ணியே இல்லாத ஒரு நகரத்துக்கு கூட எங்க இருந்தாலும் தண்ணி கொண்டு வந்து கொடுக்கலாம் சார். ஒரு அரசு நினைச்சா இந்த பெங்களூர் நகரத்தை காரணம் காட்டி இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய 2 ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், இந்த 2 கட்சிகளையும் அழைத்து பேசி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ஒரு நல்ல திட்டத்தை முன்னெடுத்து இந்த திட்டத்தை கைவிட வச்சிடலாமா சார்? நல்ல அருமையான யோசனை சொல்றீங்க. 2 மாநில முதலமைச்சர்களும் கூப்பிடணும், இங்க இருக்கிற எதிர்கட்சிகளையும் கூப்பிடணும் அப்படிங்கிறீங்க. இப்ப இதுக்கெல்லாம் வந்து முதல்ல வந்து இங்க இருக்கிற முதலமைச்சர் அனைத்து கட்சி கொடுத்து போல கூட்டணும், கூட்டி அது ஒரு முடிவெடுத்து இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பிரதிகளும் சேர்ந்து பிரதமரை வலியுறுத்தி அதன் பிறகு இதை வந்து நடத்துறதுக்கு ஏன் சொல்லக்கூடாது? முதல்ல இப்ப நான் ஆர்எஸ் குறிப்பிட்டேன், உங்க தோழமை கட்சிகளும் அதை வலியுறுத்துறாங்க, எதிர்கட்சிகளும் வலியுறுத்துறாங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு என்ன சிக்கல் இருக்க முடியும் முதலமைச்சருக்கு? அதாவது இல்ல கர்நாடகா போய் அங்க கூட முதலமைச்சர் சந்திக்கிறது முயற்சி பண்றாரு, இங்க கூட எதிர்கட்சிகளோட ஆலோசனை கொடுத்ததுக்கு முடிவு எடுக்க கூடாது. அவரு அதான் சொல்றேன், அவர் தயாரா இருந்தாரு, அட்டம் பண்ண ட்ரை பண்ணாரு. அதிர்ஷ்டவசமாக வருண பகவானே வந்து அருள் புரிஞ்சிட்டாருன்னு வைங்க. மழை பெஞ்சிருச்சு, இல்ல தண்ணி திறந்து விடப்பட்டு அதுல கூட விமர்சனம் வைக்கிறாங்க. சொல்லுங்க, உங்களுடைய மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் சொல்றாங்க, ராகுல் காந்தி அவர்களுக்கு கால் வச்ச உடனே இங்க மழை பெஞ்சுது அப்படி அதையும் விமர்சிச்சு ஒரு வாரத்துக்கு வந்து கால் வைக்க சொல்ல முடியாது. இயற்கையாக நடந்த ஒரு விஷயம். அவர் சொல்றது என்னன்னா, ராகுல் காந்தி வருகிறார், மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர் வருகிறார், உண்மையிலே அந்த அன்னைக்கு தண்ணி வந்துருச்சு. இது ஒரு இயற்கையாக நடந்த ஒரு விஷயம். அதை மேற்கோள் காட்டி வந்து மரியாதைக்குரிய மாணிக்கம் தாகூர் அவர்கள் அந்த செய்தியை சொல்றாரு. இதற்கு முன்பு தண்ணி வரலங்க, நிறைய திறந்து விட்டாங்க, கடைமடை பகுதியெல்லாம் வரல, வரல, திறந்து விட்ட தண்ணி திறந்து விடப்பட்டதா இல்லையா சார்? ராகுல் காந்தி வந்த அன்னைக்கு
தண்ணி திறந்து விடப்பட்டதா தண்ணி இல்ல. வந்து சேரல சார், அது சார் சொல்றேன். திறந்தா விட்டாதானே சார் வரும். திறந்து விடவும் விட மாட்டீங்களா சார்? உங்களுக்கு எப்படி பார்டர்ல தண்ணி வந்திருக்கணுமா அந்த டேட்டு? தண்ணி திறந்து விடப்பட்டது, வந்துகிட்டு இருக்கு. நேத்து கூட விவாதத்துல பேசுவோம், இல்ல கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னாங்க. இது ஒரு நீண்ட கால பிரச்சனை. நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர். இது எப்பலேருந்து ஆரம்பிச்சு எத்தனை வருடங்களா ஃபாலோ பண்ணி எவ்வளவோ காலகட்டங்களை கடந்து இன்னைக்கு தண்ணிக்காக வந்து பேசக்கூடிய, வரிந்து கட்டிட்டு பேசக்கூடிய திமுகவை நீங்க பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட 96 இருந்து 2013 வரைக்கும் இருந்த அத்தனை அரசியலையும் திமுக வந்து மத்திய அமைச்சரவையில் பங்குல இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா 96ல கர்நாடகாவை சேர்ந்த மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் தேவகவுடா அவர்களை பிரதமர் ஆக்கியதில் திமுகவினுடைய பங்கு மிக முக்கிய பங்கு. சார் உங்ககிட்ட ஆட்சியும் அதிகாரமும் இருக்கும் போதெல்லாம், அதே தான் சொல்றேன், உங்ககிட்ட ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, டிமாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அப்போதெல்லாம் நீங்கள் இந்த உரிமைகளை கேட்டு பெறாமல் 17 வருஷம் இருந்தீங்க சார். 1 வருஷம் 2 வருஷம்னா நீங்க சொல்லலாம், விட்டுறலாம். 96ல இருந்து கண்டினியூவா 2013 வரைக்கும் திமுக மத்திய அமைச்சரவையில் இருந்துச்சா இல்லைங்களா? இல்ல அப்ப என்ன பண்றீங்க நீங்க? நான் கேக்குறேன், இல்ல கடந்து போக கூடாது சார். கடந்து போகல. இப்ப பிரச்சனையோட தீவிரம் வந்து இப்ப எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சியை குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்கிறது நியாயமானு கேட்கறேன் நான். இப்ப நீங்க ஆளுங்கட்சிக்கு வந்துட்டீங்க. இன்னும் சொல்ல போனா நிர்மல்குமார், அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்றாரு, டி.கே. சிவகுமாரும் முன்னாள் அமைச்சர் ஸ்டாலின் ஃப்ரெண்டு, குடும்ப நண்பர்கள், இவர் சொல்லிதான் அங்கேயே வந்து அவ்வளவு தீவிரமா போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசுறாரு. அதாவது மக்கள் எல்லாத்தையும் வந்து ரசிச்சுட்டே இருக்க மாட்டாங்கல்ல. இல்ல நீங்க ஆட்சியில பங்கு வகிக்கிறீங்க. இப்ப எதிர்கட்சியை கூட சொல்றதை விட இந்த ஆட்சிக்கு சொல்றேன், அழுத்தம் கொடுத்து தீவிரம் இயங்க வேண்டியதுதானே? இருங்க சார், 2 மாதங்கள் இந்த அரசு வந்து ஆகிருச்சு. ஓகே, 3 மாசம் ஆக போகுது. 100 நாளே வச்சுக்கலாம். 100 நாள் ஆயிடுச்சு சார் இந்த அரசு வந்து. இன்னுமா நீங்க எதிர்கட்சிகளை விமர்சித்துக் கொண்டிருப்பீர்கள்? ஆளுங்கட்சிக்குமாக களங்காண வேண்டியதானேன்றதான் உங்களுடைய வாதம் சார். மரியாதைக்குரிய பிரதமர் மோடி ஐயா அவர்கள் நாடாளுமன்றத்தில் இன்னும் நேரு அவர்களை காரணம் காட்டி பேசிட்டு இருக்கார் சார். நேருவை 100 நாள் இல்ல, நீங்க பார்த்திருப்பீங்க பாராளுமன்ற நேரு அவர்களையும், இந்திரா காந்தி அவர்களையும், ராஜீவ் காந்தி அவர்களையும், மன்மோகன் சிங் ஐயா, நீங்க 12 வருஷம் ஆட்சியில இருந்த பிறகும் கூட மன்மோகன் சிங் ஐயா அவர்களையும் இன்னும் நீங்கள் வரலாற்றின் வந்து நிகழ்வுகளை சொல்லாமல் ஒரு வரலாற்றை கடந்து வர முடியாது. நீங்க வந்து மோடிட்டு கத்துக்கிறீங்களா? மோடிட்டு நாங்க கத்துக்கல. சரின்னா இதே சரின்னு ஒப்பிடு. அதாவது நான் உங்களுக்கு ஒப்பிட சொல்வது என்னன்னா, நீங்க ஒரு அரசுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுங்க. என்ன டைம் நிர்ணயிக்கலாம்? ஏன்னா இதற்கு முன்பு தற்போது இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவே சொன்னாங்க, இந்த அரசை ஒரு 6 மாசம். நான் கேட்கறது, காங்கிரஸ் கட்சி ஒரு மிக மூத்த கட்சி. இது தாவேக்கா விடுங்க, தாவேக்கு இப்பதான் வந்திருக்கு. சரி, காங்கிரஸ் கட்சி நீங்க தோழமையில போய் இருக்கீங்க, கூட்டணி அமைச்சிருக்கீங்க, உங்களோட ஆதரவால தான் அந்த ஆட்சி நடக்குது. நீங்க அமைச்சர்ல பங்கு வகிக்கிறீங்க அப்படிங்கிறத விட உங்களால தான் அங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க ப்ராப்பரா கைட் பண்றீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல எல்லா விஷயத்துலயுமே. இப்ப நீங்க எல்லாம் எதிர்த்தாலும் தாவேக்கா வந்து திமுக திட்டம், நீங்களும் சேர்ந்து திமுக திட்டுறீங்க. இதுதான் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல வந்து மக்கள் எதிர்பார்த்தாங்க. நாங்க தாவேக்கா வந்து திமுகவை திட்டுவதால் மட்டும் நாங்கள் திமுக விமர்சிக்கவில்லை. இப்ப நீங்க தலைவர் மாணிக்க அவர்கள் வந்து என்ன, மற்ற கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட என்னன்னாக்கா பட்ஜெட்ல வந்து சில குறைகளை எல்லாம் சுட்டி காட்டுறாங்க. மாணிக்க அவர்கள் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க. ஆனா வந்து அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பள்ளி கல்வித்துறைக்கெல்லாம் வந்து நிதி வந்து குறைவாக ஒதுக்கீடு செய்யப்படுது. அதெல்லாம் சுட்டி காட்டலாம்ல, கல்விக்கு வந்து என்ன அதிகமாக நிதி ஒதுக்கீடு பண்ணணும் அப்படி சுட்டி காட்ட கைட் பண்ணதான் அந்த அரசு வந்து புரிஞ்சுக்கும். இல்ல நம்ம டூ ஃபாஸ்டா ரியாக்ட் இல்ல. எனக்கு ஒரு விமர்சனம் என்ன வருதுனாக்கா, கண்மூடித்தனமாக காங்கிரஸ் கட்சி தாவேக்காவை எதற்கெடுத்தாலும் ஆதரித்து கொண்டிருக்குது அப்படிங்கிற விமர்சனம் வருது. உங்களுக்கு வந்து திமுக மேல ஏற்கக்கூடிய அந்த அதிருப்தியையும் வருத்தத்தையும் தாவேக்கோட சேர்ந்து வெளிப்படுத்துறீங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வருது. இல்ல, அதாவது ஒரு அரசு, ஒரு கூட்டணி அரசு ஒரு பட்ஜெட்டை கொண்டு வருகிறார்கள். அந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து நாங்கள் சிலாயித்து வந்து மார்க்கெட்டிங் குறையதா சொன்னீங்களா? இருங்க நான் சொல்றேன், அதான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சொல்கிறோம், 5 வருடம் நாங்கள் திமுகவோடு கூட்டணியில் இருந்தோம். 2021 இருந்து 2026 வரையும் திமுக கூட்டணியில் இருந்தோம். 5 முறை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. 5 முறையில் திமுக ஆட்சியில் இருந்த பொழுது நாங்கள் வந்து எத்தனை முறை குற்றச்சாட்டுகளை முன்வைத்தோம் என்று நினைக்கிறீர்கள்? இல்ல, அப்ப நீங்க மக்களுக்கான கட்சியா இருக்கீங்களா இல்லையா? நீங்க கொண்டு வர கட்சியே தான். நாங்க மறுபடியும் சொல்றோம். இல்ல சார், நான் திருப்பி கேக்குறேன், தப்புதான் அது. நான் ஷார்ப்பா புரிஞ்சுங்க முதல்ல. திமுகவோட சேர்ந்து பேசினா வந்து சரி, தாவேக்கோட சேர்ந்து பேசினா தப்புன்னு சொல்ல வரல. நீங்க மக்கள் பிரச்சனையை வந்து நேரடியாக எந்த விதமான உள்நோக்கமும் சுயலாபமும் இல்லாமல் அணுகுறீங்களா அப்படிங்கிற கேள்வி. இல்ல நாங்க வந்து இப்போது இருக்கக்கூடிய தாவேக்கா அரசோடு, காங்கிரஸோட விஷயம் என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய தாவேக்கா அரசோடு நேரடியாகவே எங்களுக்கு தொடர்பு இருக்கிறது. எங்களுக்கு வந்து மரியாதைக்குரிய முதல்வர் விஜய் அவர்களை, ஜோசப் விஜய் அவர்களை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு அதிகமாக ஆயிடுச்சு. நாங்கள் மினிஸ்ட்ரியிலே இருக்கோம். எங்களுக்கு மக்கள் பிரச்சனைகளை ஒவ்வொன்றையும், மக்கள் படக்கூடிய சிரமங்களாக எதா இருந்தாலும் ஒவ்வொன்றையும் நாங்கள் வந்து தாவேக்காக்கு அப்டேட் செய்துக்கிட்டு தான் இருக்கோம். சார் இந்த விஷயத்தை நம்ம இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எங்களுடைய யோசனை வெளியில தெரியலையா? வெளியில தெரியலன்னா அதான் சார், இப்ப
கூட்டணியில் கம்யூனிஸ்ட் அவர்கள் கூட்டணியில் பங்கேற்கவில்லை. அவங்க வந்து நாங்க வெளியிலிருந்து ஆதரவு ஆட்சியில பங்கேற்கல. அந்த ஆட்சியில பங்கேற்கல, வெளியிலிருந்து ஓப்பனா சொல்லிடுறாங்க. நாங்க மினிஸ்ட்ரியில இருக்கிறோம். எங்களால சொல்ல முடியும் சார். இப்ப பள்ளி கல்வித்துறைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா, நல்லா கேட்டுக்கோங்க. நான் உங்க குடும்பத்துல இருக்கிறேன். நான் உங்களை நேரடியா சந்திச்சே சொல்ல முடியும். நான் வந்து அதை பொதுவெளியில் மீடியாக்களில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஆனா இது வந்து இப்படி இருக்குன்னா, இதுல ஒரு குறைபாடு இருக்கு. இதை நம்ம சரி பண்ணிடலாம்னா வரக்கூடிய காலகட்டத்துல சரி செய்யுங்கன்னு நாங்க அவங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய அப்டேட்டுகளை செய்து கொண்டு தானே இருக்கிறோம். இல்ல இப்ப எல்லா விஷயங்களையும் நேரடியாக கொண்டு போயிட்டு தானே சார் நீங்க இருக்கிறோம். தொகுதி மறுவரையறை வந்து கூட்டம் நடைபெற்றது. இப்ப திமுக, அதிமுக கட்சிகள் வந்து புறக்கணித்திருக்கின்றன. கனிமொழி அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பு என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஏன் புறக்கணிச்சோம் அப்படிங்கிறது சில விளக்கங்கள் சொல்றாங்க. அதுல அனைத்து கட்சி எம்பிக்களை அழைக்கும் பொழுது கட்சி தலைவருக்கு தாங்க கடிதம் எழுதணும், தனித்தனியா போய் எம்பிக்களுக்கு கடிதம் எழுதுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்றாங்க. தலைமைச் செயலாளர் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஒரு அடிப்படை விஷயத்தை கூட தாவேக்காரங்க சொல்லலையா, அல்லது வேண்டுமென்றே பண்றாங்களா? இப்படிலாம் பண்ணா அவங்க வரமாட்டாங்க, இதை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல இந்த விஷயத்துல வந்து காங்கிரஸுடைய பார்வை எப்படி இருக்கிறது? இல்ல இதுல வந்து நேரடியாக கட்சி தலைமைக்கு அனுப்பாமல் நீங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் எழுதி அனுப்பிட்டீங்க. அப்படி வந்து செய்யலாமா, கூட்டலாமா அப்படின்றது ஒரு விமர்சனம் இருக்கு. இந்த கேள்வியை திமுகவை சேர்ந்த மரியாதைக்குரிய ராசா அவர்களிடம் நேத்து பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க. நேத்து கேட்கிறாங்க, மைக்க நீட்டி கேட்கிறாங்க. அந்த பைட் இருக்கு ஒரு பிரபல தொலைக்காட்சியில. ஆனா இது மாதிரி இது பண்ணுங்க. இல்ல அவர் சொல்ல ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் கூட்டலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா தொகுதி மறுவரை மசோதானா என்னன்னு தெரியாம கூட்டுறாங்க. அவர் சொன்ன காரணம் வந்து பாத்தீங்கன்னா, தொகுதி மறுவரை மசோதானா என்னன்னு தெரியாம கூட்டுறாங்க. அப்படியே ஒரு முதல்வருக்கு கூட்டக்கூடிய அதிகாரம் இல்லைன்னு அவர் சொல்லல. அப்படிதான் பதில் சொல்றாரு. திமுக என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்குறேன். திமுகவுடைய இதை நான் எப்படி பாக்குறேன்னா, ஏதேனும் ஒரு காரணம் காட்டி இந்த தமிழக மக்கள், ஏன்னா மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போறாங்க அந்த வார்த்தையை. ஏன்னா அவருக்கு தெரியும் இங்க இருந்து யார் வந்து வரக்கூடிய அந்த தொகுதி மறுவரை மசோதாவை யார் வந்து இப்போது ஆதரிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் அவருக்கு தெரியும். அவர் பேரை குறிப்பிடல. ஆனால் அவர் மொத்தமா சொல்றாரு யாரெல்லாம் திமுக அப்படி இல்ல, பேர் குறிப்பிடல. ஏன்னா ராகுல் காந்தி சொல்லாத நான் சொல்லக்கூடாது. ராகுல் காந்தி அவர்கள் யாரெல்லாம் மொத்தமா தான் சொல்றாரு, யாரெல்லாம் தமிழகத்தில் இருந்து தொகுதி மறுவரை மசோதாவை வந்து ஆதரிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எட்டப்பர்கள். அந்த வார்த்தையை சொல்லிட்டு நீங்க மக்கள் வந்து அடையாளம் கண்டுகொள்வீங்கன்னு சொல்ல. அதோட அர்த்தம் என்னன்னா, அவருக்கு செய்தி வந்திருக்கு. ஏனென்றால் வழக்கமாக பாஜக ஏன்னா நம்மளும் திமுகவோட நீண்ட கால கூட்டணி தானே பயணிச்சிருக்கோம். எந்த ஒரு மசோதா கொண்டு வந்தாலும் முன் வரிசையில் நின்று எதிர்க்கக்கூடிய திமுக நண்பர்கள் அவர்களோட இப்ப சமீப காலமாக நாங்க பேசும் பொழுது வந்து டிராஃப்ட் வரட்டும், படிச்சு பாத்துக்கிறோம், அது நடக்கிறப்ப நடக்கட்டும், விலகி செல்வதையும் ஒதுங்கி செல்வதையும் வந்து நம்ம வந்து வெட்ட வெளிச்சமாகவே பார்க்க மாட்டேது. முன்னாடி முடியாதுங்க, பாஜக கொண்டு வரக்கூடிய அந்த மசோதாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஸ்ட்ரைட்டா அடிக்கக்கூடிய திமுக இப்ப அப்படி அடிக்கல. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒன்று அவர்கள் ஆதரவு கொடுப்பாங்க, இல்ல வெளிநடப்பு செஞ்சிருவாங்க, வெளில போயிடுவாங்க, இல்ல இரண்டுமே ஒண்ணுதான். நீங்கள் ஆதரவு கொடுப்பதும் அந்த ஸ்டாண்ட் எடுப்பாங்க. காங்கிரஸ் மேல அதிருப்தினால அந்த ஸ்டாண்ட் அவங்க எடுக்கறாங்களா? நமக்கு ஹெட்லைன்ஸ் இந்தியா டுடேல வந்து ஒரு தலைப்பு செய்தி வருது. மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் கூட சொல்றாரு, திமுகவினுடைய வழக்கமே எப்படின்னா முதல்ல வந்து ஒரு செய்திகளை கசிய விடுவார்கள், அதுக்கப்புறம் நாங்கள் செய்தது சரி என்று ஒரு இதை வந்து செட் பண்ணுவாங்க, ப்ரொபகண்டாவை செட் பண்ணுவாங்கன்ற மாதிரி. இஸ்லாமியர்களுடைய ஓட்டு மட்டும்தான் பாஜகவினுடைய திட்டங்களுக்கு ஒருவேளை திமுக ஆதரவு எடுத்தால் அவர்கள் இழப்பதற்கு இருப்பது இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகள் தான். நாங்கள் ஆதரித்தது சரிதான் என்பதை வந்து அவர்கள் வந்து திட்டமிட்டு வந்து கரெக்டா பிளான் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா இது சரியாயிரும். அதே போன்று பாஜகவும் திமுகவினுடைய இந்த இதுக்கு ஒரு விஷயத்தை செய்யறாங்க திமுக, பதிலுக்கு திமுக கேட்கக்கூடிய 1-2 விஷயங்களை அவங்க இந்த மசோதாலே செஞ்சு கொடுப்பாங்க. இது நான் சொல்லல, பத்திரிகை மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மணி சொல்றாரு. மசோதாவுல செஞ்சு கொடுப்பாங்களா? அது தனிப்பட்ட விஷயம், அது வந்து அந்த பக்கம் உள்ளது, அதை விட்டுருங்க. அந்த மசோதாவுல திமுக 2-3 விஷயங்களை கேட்கும். இந்த மசோதாவின் வடிவம் மாநில உரிமை சம்பந்தப்பட்டு கேட்கும். இல்ல அப்படி கேட்கறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லா மாநிலங்களுக்கும் 50% வந்து, ஏன்னா மரியாதைக்குரிய KC வேணுகோபால் சாரே போன வாட்டி அமித்ஷா அவர்களிடம் எல்லா மாநிலங்களுக்கும் 50% நீங்கள் கூடுதலாக தருவதா இருந்தா நம்ம பார்க்கலாம்னு சொல்றப்ப 1 மணி நேரம் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொன்னாரு. ஆனா நாம என்ன நினைச்சோம்னா, இந்த மசோதா வரவே கூடாதுன்னு தான் நம்மளுடைய எண்ணம். இந்த மசோதா வரக்கூடாது. ஏன்னா மரியாதைக்குரிய கார்த்திக் சிதம்பரம் ஐயா கூட சொல்லுவாங்க, இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். நாங்க 543 பேர் இருக்கும் பொழுதே எங்களுக்கு நாடாளுமன்றத்துல பேசுறதுக்கு டைம் இல்ல. நீங்க 815 பேர் 20 பேர்லாம் கூட்டிங்கன்னா பேசவே நேரம் இருக்காதுங்கன்றாரு. மரியாதைக்குரிய திருமாவளவன் அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவில் 13 மாகாணங்கள் இருந்த பொழுது எத்தனை எம்பிக்கள் இருந்தாங்களோ அதை தான் இப்ப 50 மாகாணங்கள் ஆகும் போதும் வச்சிருக்காங்க. சோ எம்பிக்களினுடைய உயர்வுன்றது தேவையற்ற ஒரு விஷயம். தொகுதி மேம்பாட்டு நிதியெல்லாம் அதிகமா கிடைக்கும் இல்லையா? ஒரு போது அதனால வந்து ஒரு எம்பி வந்து கூடுதலா கிடைப்பாங்க, இன்னும் வந்து அந்த பகுதிக்கு வந்து சரியா சேவைகள் கிடைக்கும். நீங்க
இப்ப இந்த திட்டத்தை வந்து பாஜக கொண்டு வருகிறது, 800 பேரை கொண்டு வராங்கன்னா, இவங்க தொகுதி மறு அறைன்னு ஒரு ஸ்கீம் சொல்றாங்கல்ல, இதை அவர்கள் எப்படி பிரிப்பார்கள்ன்றதுதான் இதுல நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஐயம். அதான் வட மாநிலங்களுக்கு அதிகமாகவும் தென் மாநிலங்களுக்கு குறைவாகவும், குறிப்பா ஏன்? தமிழகத்துக்கு குறைவாகவும் இருக்கும். ஆமா. அதை வச்சு அவங்க தொடர்ந்து ஆட்சியை நீடிப்பாங்க அப்ப அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. மக்கள் தொகையை முறையாக கட்டுப்படுத்தியதற்காக எங்களுக்கு தண்டனையா? இதான் திமுக கேட்டுச்சு ஏற்கனவே. ஈமுக்கா இல்ல சார், எல்லாருமே இதை தான் இப்ப இந்த கேட்கிறோம். சமயத்துல சொல்றேன், இது அவங்க வந்து பல்ட்டி அடிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா, இல்ல, இப்ப வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? இன்னும் ஒரு 25 வருடங்களுக்கு இந்த திட்டத்தை தள்ளி போட்டுறணும். தள்ளி போட்டுட்டு நீங்க ஒரு தெளிவான பார்வையை முன்வைக்கணும். இப்ப நாங்க மக்கள் தொகையை நாங்க குறைச்சிருக்கோம், அதே நேரத்துல நாங்க ஜிடிபில அதிகமான வருமானத்தை கொடுக்குறோம். எங்களுக்கு நீங்க பிரிச்சு கொடுத்தா எப்படி கொடுப்பீங்க? மக்கள் தொகைனா உத்தரப்பிரதேச கொடுப்பீங்க, இன்னும் 20 வருஷத்துல இன்னும் அவங்க அதுதான் சொல்றாங்க டிராஃப்ட் வரட்டும்ட்டு. இல்லன்னா உங்களுக்கு சார் சந்தேகம். டிராஃப்ட் வரட்டும்னா நீங்க இப்படி புரிஞ்சுக்கணும் சார். இல்ல, நீங்க கே.சி. வேணுகோபால் அவர்களே வந்து அந்த வலியுறுத்த இல்ல, அது சொல்றாங்கன்னு வந்து சொல்றீங்க. சார் அது வந்து திட்டமிட்டு, ஏன்னா உங்களுக்கு அந்த மசோதா வந்து ஒரு தேவையில்லாத அணிதான். நம்மளை கேட்டா நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு சார். இந்த நாட்டுல தற்போது நீங்க சொன்னீங்கல்ல, இது பிரச்சனையா அது பிரச்சனையாங்கன்னு. இந்த நாட்டுல விலைவாசி உச்சத்தில் இருப்பதுதான் பிரச்சனை. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்பதுதான் பிரச்சனை. வினாத்தாள் லீக் ஆகுது என்பதுதான் பிரச்சனை. இந்த நாட்டுல நம்ம பேசுவதற்கு, பஞ்சாயத்து பண்ணுவதற்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு சார். நீங்க அதையெல்லாம் விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் நாடாளுமன்றம் கூடும் பொழுது சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுக்கிற மாதிரி வக்பு திட்டத்தை FCRA கொண்டு வந்திருப்பா, இந்தியாவுடைய பேரை நம்ம பாரத்னு மாத்தலாமா, இந்த மாதிரி எம்பிக்களோட இது சார், இதுக்கா சார் நாடு? மக்கள் பிரச்சனையை பேசுங்க சார். மக்களுக்கான பிரச்சனை மக்களுக்கு கிடைக்கணும், இதை பேசுங்க. காவேரி மேட்டை எடுத்து பேசுங்க சார். எப்பா 67 வருஷமா 2 மாநிலத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த பிரச்சனை எப்படியா முடிக்கலாம்? ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்துச்சு. காங்கிரஸ் பேசலாமே நீங்க. சார் கேளுங்க, 100க்கு மேல MP வச்சிருக்கீங்க, காங்கிரஸ் பேசலாம். நீங்க ஏன் கேக்குறீங்க? இந்த சார் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நாடாளுமன்றமே நடக்கலங்க. தொடர்ந்து வந்து இந்த நீட் வினாத்தாள் பிரச்சனையை வந்து மையப்படுத்தி தான் வந்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வந்து அமளியில் ஈடுபடுது. ஒத்தி வைக்கிறாங்க. இடையில வந்து வலுக்கட்டாயமா ஒரு சில மசோதாவை பாஸ் பண்றாங்க. இந்த காவிரி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வாங்கப்பா அப்படின்னு நீங்க காங்கிரஸுக்கு கொண்டு முன்வைக்கலாமே. எங்க சார் நாடாளுமன்றத்தை நீங்க நடக்க விடுறீங்க சார்? உங்களை தாங்க சொல்றேன். சொல்றேன். நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன். மாணவர்கள் டெல்லியில 20 நாளா போராடிட்டு இருக்காங்க. மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் நாடாளுமன்றம் தொடங்கிய முதல் நாள் என்ன சொல்றாங்கன்னா, மாணவர்கள் போராட்டம் இருக்கு, இந்த நீட் விவாதத்தால பேசிடுவோன்றாங்க. அனுமதி மறுக்கப்படுது. அடுத்த நாள் காலையில மரியாதைக்குரிய ராகுல் காந்தி பேசுறான்றாங்க. நீங்க வந்து மினிஸ்டர் ராஜினாமா பண்ணாதான் பேசுவோம். இல்ல சார், அன்னைக்கு நடக்கல சார் அந்த விஷயம். சொல்ல பிறகு பேசுன்னு சொல்றாங்க, ஒத்துக்கும்போது சொல்றேன். இல்ல சார், நீங்க நல்லா கேளுங்க. என்னமோ வந்து எடுத்தவனே காங்கிரஸ் கட்சி அப்படி சொன்ன மாதிரி பேசக்கூடாது. முதல் நாள் கேட்கறாங்க, அனுமதி தரல, ஒத்தி வைப்பு. அடுத்த நாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நேரா போய் சபாநாயகரை சந்திக்கிறாரு. சார் பேசுவோன்னு கேட்கிறாரு. அப்பயும் நீங்க அனுமதி தரல. அதுக்கப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் வீட்டை போய் முற்றுகையிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க வேலையை கடகடன்னு ஆரம்பிச்சீங்க. அதுக்கு முன்பு வரையும் பிரதமர் மோடி அவர்கள் செல்ஃபி வீடியோ போடல. ராகுல் காந்தி தலைவர் போற வரைக்கும் பிரதமர் மோடி செல்ஃபி வீடியோ போட்டாரா? அவர் JP நட்டா கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்த, இதெல்லாம் நடந்துச்சா? எப்போது காங்கிரஸ் அந்த விவகாரத்தை கையில் எடுத்ததோ அதற்கு பிறகுதான் பாஜக அதுல முனைப்பே காட்டுச்சு. பாஜகவை இங்க உசுப்பி விடுறதுக்கே காங்கிரஸ் பணி செய்ய வேண்டியதா இருக்கு சார். மாணவர்கள் பிரச்சனை காங்கிரஸ் விவகாரம் கிடையாது, அது மாணவர்கள் பிரச்சனைக்கே காங்கிரஸ் தான் உசுப்பி விட்டுச்சு. அதுக்கு எதிர்க்கட்சியோட கடமை தானே அது, பயன்படுத்தினாங்க. அப்ப முதல் நாள் நாங்கள் அனுமதி கேட்டப்பவே, இல்ல 2வது நாள் நம்ம மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேச, சரிங்க இந்த விஷயத்தை நம்ம பேசுவோம், அந்த போராட்டத்தை ஸ்டாப் பண்ணுவோம். நீங்க பேச்சுவார்த்தைக்கு எங்க சார் வரீங்க? நீ சொல்லி நான் கேட்கிறதான்றத தானே சார் பாஜகவோட பிரச்சனை. நீ சொன்னா நான் பேசணுமா? நீ மசோதா கொடுத்தா நான் கொண்டு வந்துடணுமா? உடனே நான் வந்து அந்த விவாதத்துக்கு எடுத்து, இதுதானே உங்க பிரச்சனை. சரிங்க. இப்ப இந்த பிரச்சனை இருக்கிறது, நம்ம மீண்டும் வந்து ஆரம்பத்தை கேட்ட கேள்விக்கே வரேன். இந்த தொகுதி மறுவரை தொடர்பான இந்த அனைத்து கட்சி கூட்டத்தினால பயன் கிடைக்கும் நீங்க நம்புறீங்க இல்லையா? இல்ல, கண்டிப்பாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக தமிழக மக்கள் இனம் கண்டு கொண்டார்கள். அதாவது ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆட்சியில் இல்லை என்றால் அவர்களுடைய பேச்சு, அதிகாரம் தங்கள் கையை விட்டு போனால் என்ன நடக்கும் அப்படின்றத தமிழக மக்கள் இனம் கண்டு கொள்கிறார். முதல் முறையாக எப்போதும் பாஜக நினைக்கும் பகுதியில் வந்து அதிமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக, இந்த மாதிரி கட்சிகள் தான் வந்து நீங்கள் வழக்கமாக பார்த்துருப்பீங்க. அதிமுக கூட்டணி கட்சிகளை பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வழி இல்லை, அவர்கள் பாஜகவின் கைப்பிடியில் இருக்கிறார்கள். முதல் முறையாக அதே ஸ்டாண்டை திமுகவை எடுத்து நிற்குது. அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் இருக்கு பார்த்தீங்களா? எங்களுக்கு வந்து லெட்டர் கொடுக்கல வரலன்னு. உண்மை என்னன்னா, நேற்று திமுகக்கு கிடைத்தது ஒரு அருமையான வாய்ப்பு. ஏனென்றால் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்வர் விஜய் அவர்களை சட்டமன்றத்துக்குள்ள பார்த்துடுறாங்க, வாய்ப்பு இருக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள், ராசா அவர்கள், இல்லைன்னா திருச்சி சிவா அண்ணன் போன்ற மூத்த பேச்சாளர்கள்லாம் நேற்று இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அங்க காவிரி பிரச்சனையே பேசியிருக்கலாம். நேற்று கூட்டத்துக்கு போய் இது நீங்க இப்ப கேக்குறீங்களா? இதுல இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி தான் முதலமைச்சர் சார் வாய்ப்பு சார், நான் என்ன சொல்றேன், நீங்க மக்களுக்காக தானே போராடுறீங்க. இல்ல சார் நீங்க மக்களுக்காக இல்ல இந்த கேள்வி என்னன்னா,
காவிரி பிரச்சனை தொடர்பா பேச கூப்பிடுங்கன்னு சொன்னாக்கா நீங்க இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி கூட இதை சார் தான் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சார் தானே சொல்றேன். நீங்க மக்கள் பிரச்சனைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தமிழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிஎம் சந்திக்கணும்னு டைம் தர மாட்டாரா? நேத்து ஒரு அருமையான வாய்ப்பு சார். தமிழகமே நேத்து விடுங்க, தனியா வந்து காவிரி பிரச்சனை தொடர்பாக நாடாளுமன்ற சார் அது கொடுப்பாங்க. நேத்து உள்ள விஷயத்துல திமுக நினைத்திருந்தால் இந்த விஷயத்தை நேத்து வேற மாதிரி கையாண்டிருக்கலான்ற. நேத்து நல்ல விதமாவே திமுக கையாண்டிருக்கலாம். நேத்து அட்டன் பண்ணிருக்கலாம். நேத்து கையாண்டிருக்கலாம் சார். இந்த தொகுதி மறைற விஷயத்தாவே இல்லங்க அந்த இதே சொல்லிருக்கலாமே. அந்த டிராஃப்ட் வரட்டும், படிச்சு பார்ப்போம். அதுல வந்து 50% நம்ம மாநிலத்துக்கு இது போன்ற நன்மைகள்லாம் இதுல இருக்குது. இதை எதுக்கு நம்ம எதுக்கணும்? இது எதுக்கப்பட வேண்டிய விஷயமே இல்ல. நீங்க லெட்டரை ஏன் அவருக்கு போட்டீங்க? லெட்டரை முறைப்படி நீங்க இங்க தான் போடணும். காவிரி விவாதத்துல நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிருக்கலாமே, ஏன் சார் அதை கூட்டாம விட்டீங்க? இதுக்கு கூட்டுறதை விட நீங்க அதுக்கு தானே சார் கூட்டிருக்கலாம்னு நீங்க அறிவுரை கூட சொல்லியிருக்கலாமே. வாய்ப்பை பயன்படுத்தி எடுத்து சொல்லியிருக்கலாமா சார்? நீங்க வந்து அதை அந்த வாய்ப்பு, அருமையான வாய்ப்பை நீங்க ஏன் சார் தேவையில்லாம வந்து ஒரு தேவையில்லாத காரணத்தை சொல்லி வீணாக்குறீங்க? நல்ல சார், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல் சொன்னீங்க. வசந்த் தொலைக்காட்சி சார்பில் நன்றி சார். கேள்வி களம்.